ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வரக்கூடிய 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த கிரகணம் வரக்கூடிய சரியான நேரம் என்ன, பகல் பொழுதில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும், இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். 2025ஆம் ஆண்டுடைய லாஸ்ட் சூரிய கிரகணம் இன்றைக்கி தான், அதாவது செப்டம்பர் 21 இரவு 10:59க்கு தொடங்கி நள்ளிரவு 3:23க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா 1:11க்கு இருக்கும். இந்த கிரகணம் நிகழும் பொழுது நம்ம கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது. பகல் பொழுதில் நம்ம நார்மலாக எல்லா நாட்களும் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். நம்ம வெளியே போய் நம்ம தேவைகளை நிறைவேற்றுறது, மற்ற வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் செய்கிறது, இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம், நார்மலாக இருக்கலாம். இரவு நேரத்தில், அதாவது நான் சொன்னேன் இல்லையா 10:59க்கு தொடங்குதுன்னு, அந்த நேரத்துலேருந்து 3:23 வரைக்கும் நம்ம சில விஷயங்களை கவனமாக தான் செய்யணும். அது என்னென்ன விஷயங்கள்னால், தேவையில்லாமல் வெளியே சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வெளியே போகிறது கிடையாது. நிறைய பேர் நைட்டில் ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வெளியே போவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நமக்கு இன்றைக்கி தான் டேட் கொடுத்துருக்காங்க, சடனாக வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, டாக்டரை பார்க்கணும், எமர்ஜென்சினா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம், பயப்பட தேவையில்லை. வீட்டுக்கு வெளியே ரெஸ்ட் ரூம் கட்டியிருந்தாலும் போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வரலாம். இது ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வீட்டுக்கு வெளியே தான் ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்க எங்கள் வீட்டில், நான் போய் யூஸ் பண்ணலாமான்னு. தாராளமாக போய் யூஸ் பண்ணிட்டு வாங்க சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக ரெஜிஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. லைட்டான ஃபுட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். நான்வெஜ் ஐட்டம், ஹோட்டலில் வாங்கின ஐட்டம், எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. தண்ணீர் போதுமான அளவு குடிச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணீர் குடித்தா நம்ம அடிக்கடி யூரின் போவோம், அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டாம். வீட்டுக்கு வெளியில் டாய்லெட் பாத்ரூம் கட்டி இருந்தாலும் தாராளமாக போய் யூஸ் பண்ணிட்டு வரலாம். நல்லா தண்ணி குடிங்க. மொபைல் லேப்டாப் எல்லாமே லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். லேப்டாப் மொபைல் எதுவுமே நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக லேப்டாப்பு மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது குழந்தைக்கும் நல்லதில்லை. ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்துக்குள்ளே எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, ஊசி நூல் கோக்கிறது, தைக்கிறது, அதே போல் கத்திரிக்கோள் வச்சு ஏதாவது பொருட்களை கட் பண்ணுறது, இந்த மாதிரி மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்மளோட புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் தவறுதெல்லாம் நம்ம கை கட் பண்ணிப்போம், அப்படிங்கிறதுனால தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர்த்து நம்ம குக்கிங்கெல்லாம் முன்னாடியே முடிச்சிடணும். ஏன்னா நம்ம கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே சாப்பிடணும். அது நல்ல விஷயம், நமக்கு எந்த ஒரு டைஜஷன் இஷ்யூவும் வராமல் இருக்கும். ஸோ முன்னாடியே குக்கிங் முடிச்சுட்டு ஒரு 9-9:30 டைமில் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு விரும்பினா கூட சாப்பிட்லாம். அதுக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக நம்ம லைட்டான ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, நான் கை கால் அசைக்காமல் அப்படியே தூங்கணும்னு அத்தை சொன்னாங்க, எப்படி சிஸ்டர் திரும்பி படுக்கக்கூடாதா, அப்படியே தூங்கணுமா இல்லை தூங்கவே கூடாதா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. தாராளமாக தூங்கலாம். தூங்கணும் அப்படின்னா எந்த ஒரு மனக்குழப்பமும் இருக்காது, குழந்தைக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வருமானு யோசிக்க தோணாது. ஸோ தாராளமாக தூங்குங்க. தூங்கும்போது கை கால் அசைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கட்டி போட்ட மாதிரி தூங்கணும்லாம் கிடையாது சிஸ்டர், பயப்பட வேண்டாம். நார்மலாக ப்ரெக்னென்சியில் லெஃப்ட் சைட் படுப்போம், திரும்பி படுக்கணும் அப்படின்னா எழுந்து உட்காந்து திரும்பி படுப்போம். இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பசை போட்டு ஒட்டின மாதிரி கை கால் அசைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. நீங்கள் நல்லா நிம்மதியாக தூங்கலாம் சிஸ்டர். டிவி பார்க்கலாமான்னு கேட்டாங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.